ஹெலிகாப்டர்ல தொங்குனாரு ஒரு படத்துல, கருப்பு நிலா படத்துல. எனக்கெல்லாம் உயிரே இல்ல. ராவுத்தர் வந்து கேப்டனை அனுப்பும் போது அவருக்கு தெரியுது கேப்டன் ஹெலிகாப்டர்ல தொங்க போறாரு. என்ன சொல்றாரு, என்ன தனியா கூப்பிட்டு, பாருங்க அவன் தொங்குறான் இது பண்றேன்லாம் சொல்லுவான், விடாதீங்க பாத்துக்கோங்க, நான் உங்களை நம்பிதான் கேப்டன் அனுப்புறேன்ட்டு. அங்க போய் உட்காந்துட்டு அந்த பைலட் கிட்ட அவர் சொல்லிட்டு இருக்காரு, நோ ஐ வாண்ட் டு ஹேங்க் அப்படின்னு. அது சொல்றேன், ஐ வில் புட் ஏ லேடர், மிடில் லேடர் போடுறேன், அது சென்டர்ல போடுறேன், லேடர் இல்லாட்டி பேலன்ஸ் கிடைக்காதுன்றான் கேப்டன், லேடர்ல தூங்கலான்னு. நீங்க வேற சைடு அப்படின்றாரு. அவன் நோன்றான், ஐ வாண்ட் அப்படின்றாரு. கடுப்பாயிட்டாரு. அவன்கிட்ட சொல்லுங்க யாராவது, அவன் என்ன அவன் புரிஞ்சிக்க மாட்டேன்றான். ஷூட்டிங்க்கு போறோம், கரெக்டா ராவுத்தர் போன் அடிக்கிறாரு. நான் போன் ஆன் பண்றேன், இவர் என்ன பார்த்தாரு. அப்பயே அவர் கரெக்டா கெஸ் பண்ணிட்டாரு, ராவுத்தர் தான் அடிக்கிறான்னு. ராவுத்தர் சொல்றாரு, பாத்துக்கோங்க, ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க, அவன் ஏதாவது பண்ணுவான், அவன் ஏதாவது சொல்லுவான், நீங்க விடாதீங்கன்ற. திரும்பி வர்றேன், கேப்டன் சொல்லலான்னு. அவர் என்ன பாத்துக்கிட்டே அந்த ஹெலிகாப்டர் இருக்கிற அந்த பெல்ட்டை வந்து மாட்டிக்கிட்டே, நான் தொங்கணும்னு முடிவு பண்ணிட்டு, யாரும் அவசகுணமா பேசாதீங்க அப்படின்னு. நான் என்ன பேச முடியும், நான் அப்படியே வாயடிச்சு நிக்கிறேன். தொங்குனாரு ஹெலிகாப்டர். தொங்கிட்டு இறங்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதெல்லாம் மறக்க முடியாத வார்த்தை. அதாவது தொங்கிட்டு இறங்கணும்னு போய் கட்டி முடிச்சுட்டு சொன்னது, என்ன கேப்டன், ஒரு அரை மணி நேரம் எனக்கு உயிரே இல்லை கேப்டன், என்ன இது நீங்க இப்படி முரட்டுத்தனமா, இந்த பெல்ட்டை நம்பி நீங்க எப்படி தொங்குறீங்க, பெல்ட்டே அறந்திருந்தா கூட எனக்கு ஒன்றும் ஆயிருக்காத்தா அப்படின்னாரு. என்ன கேப்டன், நான் இதை நம்பி தான் தொங்குனேன், கையை அப்படி போட்டேன்ல, பெல்ட் அருந்திருந்தா கூட எனக்கு ஒன்றாகாது, இதைத்தான் நான் நம்பினேன். என்ன சொல்லுவீங்க? அவரு தொங்குறாரு, நம்ம அதுக்கு மேல ஒரு ஹெலிகாப்டர் வச்சு அந்த ஷாட் எடுக்கிறோம். ஹெலிகாப்டர்ல அவர் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி மேல இன்னொரு ஹெலிகாப்டர் வச்சு நமக்கு உட்காந்துட்டு கேமரா இப்படி நீட்டி வச்சு எடுக்கிறதுக்கே பயமா இருக்கு. உள்ளுக்குள்ள இருந்துட்டு, ஏன்னா ஹெலிகாப்டர் வந்து ஒரு ரொம்ப பேலன்ஸ் இல்லாத ஒரு மெக்கானிசம் அது ஹெலிகாப்டர். ராவுத்தர் வந்து கேப்டனை அனுப்பும் போது அவருக்கு தெரியுது கேப்டன் ஹெலிகாப்டர்ல தொங்க போறாரு. எத்தனை ஃபைட் இருக்கு, அவருக்கு ஃபைட்னா தான் ரொம்ப பிடிக்கும், எத்தனை ஃபைட் இருக்கு அப்படின்னு கதையை கேட்டுக்குவாரு. ஃபைட்டு சைடு தான் நமக்கு சஜஷனும் கொடுப்பாரு. நான் ஒரு ஃபைட் ஒன்று பார்த்தேன், ஒரு கொரியன் படத்துல பார்த்தேன், ஒரு ஜப்பான் மூவில பார்த்தேன், அதை நம்ம பண்ண முடியுமா, இதுல ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கன்ட்டு நமக்கு ஃபைட் எடுத்து கொடுப்பாரு, அனுப்புவாரு, இந்த ஃபைட்டை பாருங்க. அவர் ஆக்ஷனை தான் ரொம்ப லைக் பண்ணி வந்தார். ஏன்னா அவருக்கு வந்து இயல்பாகவே அந்த முரட்டு குணம், முரட்டு இது. விஜயகாந்த் எல்லாரும் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஒரு கிராமத்திலிருந்து வந்து ஒரு முரடன் அப்படின்ற மாதிரி தான் அவர் தெரிவார். அந்த தோற்றம் தான் அவருக்கு இருக்கும். உண்மையான லைஃப்லயும் ஒரு அப்படிப்பட்ட ஒரு மனிதர். வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்குனாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் நிற்க முடியாது. ஒரு ஷூட்டிங்ல வந்து ஒரு 10,000 பேர் கிரௌடு இருக்கும், 5,000 பேர் கிரௌடு. உழவன்மான் அந்த ரேக்லா ரேஸ் எல்லாம் எடுத்தோம்னா அவ்வளோ கிரௌடு, அதெல்லாம் எதையுமே கண்டுக்க மாட்டாரு. இறங்கி எடுக்கிறவங்கள தள்ளிடுங்க அப்படின்னு எல்லாரையும் நோக்கிடுவாரு. ஒரு செகண்ட்ல அந்த இடத்த கிளியர் பண்ணி கொடுத்துருவாரு. யோசிக்கவே மாட்டாரு, மடிச்சு கட்டிட்டு இறங்குவார். நாக்க துருத்துறாரு, சட்டசபையில் நாக்க துருத்துனாங்க. நாக்க துருத்துறது சந்தோஷத்துலயே அவர் நாக்க துருத்துவார். ஹாப்பியா வந்து கூப்பிடும் போதே ஏய் அப்படின்னுவாரு, வான்னு கூப்பிடுறதே அந்த சந்தோஷத்துல. அப்படின்னா அவருக்கு வந்து அது ஒரு இயல்பான ஒரு குணம். ஒவ்வொரு படத்தையும் தன்னுடைய சொந்த படமாக தான் பண்ணுவார், ட்ரீட் பண்ணுவார். எல்லாத்தையுமே கேட்பாரு, ஏன் இதுக்கு இந்த கிரேன் இங்க சும்மா நிக்குது, மத்தியானம் வர சொல்லலாம்ல அதை அப்படின்னுவாரு. ப்ரொடக்ஷன், அதாவது அவரு சாப்பாடு போடுறது இது அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. பட் அந்த ப்ரொடக்ஷன்ல வந்து எக்ஸ்ட்ரா வேஸ்ட் அதெல்லாம் பார்ப்பாரு. செந்தூர் படம் எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் மேல ஒரு சண்டை, ட்ரெயின் மேல நம்ம உட்காந்து கேமரா வச்சதே நமக்கு பயமா இருக்கு. ட்ரெயின் போகும்போது ஆடுறது இது வந்து இவரு நின்றுட்டு நடந்துட்டு இருப்பாரு. அங்க போய் பார்த்துட்டு அப்படி இல்ல இப்படி பண்ணு அப்படின்னு. ட்ரெயின் போயிட்டு இருக்கும், அதுல கேஷுவலா நடந்துக்குவாரு. எட்டுக்குமே அஞ்ச மாட்டாரு. எங்கேயுமே ஒரு டூப் போட்டு நடிச்சதே கிடையாது. ஸ்டென்ட்னா அப்படி ஒரு குஷி ஓடி வந்துருவாரு, டூப்பே போட மாட்டாரு. கருப்பு நிலான்னு ஒரு படம் ஊட்டியில ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கும். சுத்தி ஃபுல்லா வந்து எல்லாரும் கிரௌடு. கேப்டன் வந்து டான்ஸ் அங்க என்னும்போது ஃபுல்லா கிரௌடு. அது தேயிலை தோட்டம், இன்டீரியர் எல்லாம் கிரௌடு. அங்க தேயிலை பறிக்கிறவங்க எல்லாம், அந்த ஏழ்மையான மக்கள் எல்லாரும் வந்து சுத்தி நின்றுட்டாங்க. அதுல ஒரு கிளவி அது முண்டி அடிச்சுட்டு கேப்டனை பார்த்துட்டு இருக்குது. பின்னாடி போய் கூப்பிட்டாரு, வா அப்படின்னாரு. எதுக்கு இந்த வெயில்ல வந்து நீங்க பார்த்துட்டு இருக்க அப்படின்னாரு. எனக்கு ஒண்ணு பிடிக்கும், அவனுதான் பாக்குறாரு அப்படின்றது. எம்சிஆருக்கு அப்புறம் ஒன்னுதான் எனக்கு பிடிக்கும், அந்த கிளவி சொன்ன வார்த்தை. எம்சிஆருக்கு அப்புறம் எனக்கு ஒன்னதான் பிடிக்கும். சரி பிள்ளைக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னாரு. சும்மா நீ விளையாட்டா கேட்காத, நான்லாம் கொடுத்தா நீ சாப்பிடுவியா அப்படின்னு. நான் சாப்பாடு வேணுங்கிறதுக்கான ஒன்னு கேட்கறேன், விளையாடாத அப்படிங்குது அந்த அம்மா. அதாவது நம்ப முடியல, கேட்கறாங்க அந்த அம்மா. நான் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நான் கேப்டனை கூப்பிட வந்தேன், ஷார்ட் ரெடி கேப்டன் பாத்துட்டு இருக்க. அவர் என்னடா பேசிட்டு இருக்காரு, எனக்கு இந்த கேப்பக்களி வேணும் தருவியா அப்படின்னாரு. விளையாடாத, நான் வீட்டுக்கு போய் செஞ்சு வச்சிருவேன், நீ வீட்டுக்கு போய் செஞ்சு வை, நான் வீட்டுக்கு வர்றேன், இது அந்த அட்ரஸை வாங்கிடுடா அப்படின்றாரு. அட்ரஸ் எல்லாம் வேண்டாத, இங்கதான் மேலதான் என் வீடு அப்படிங்குது. நான் பார்த்துட்டு நீ போய் செஞ்சு வை, நான் வரேன்
வேறு நான் நெசமா போய் செஞ்சு வைப்பேன், நீ வரணுன்ட்டு போயிடுச்சு அந்த அம்மா. நாங்களும் இங்கே ஷார்ட்டை ரெடி கேப்டன்ட்டு வந்துட்டோம். நானே இந்த நிகழ்ச்சியை பற்றி மறந்துட்டேன். பிரேக்னு பண்ணுறோம். பிரேக் பண்ணோன்னு என்கிட்ட சொல்றாரு, நீங்களாம் சாப்பிட்ருங்க, நான் அந்த பாட்டிகிட்ட சொன்னேன்ல, அது வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுங்க, நானும் வரேன் கேப்டன் அப்படின்ட்டு போறேன். அவர் கார்ல ஏறி தனியா அந்த அம்மா வீடு ஒரு குடிசை வீடுங்க. மனுஷன் வந்து இஞ்சி தான் உள்ள போகும். ஊட்டி மேல பாத்தீங்களா எஸ்டேட்ல என்ன மாதிரி வீடு இருக்க போய் தகரத்துல அடிச்சு அந்த மாதிரி ஒரு வீடு. உள்ள போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு 1000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு வர்றாருங்க. நல்லா இருந்ததுதா, நல்லா பண்ணி வச்சிருக்கு, நமக்காக பண்ணியிருக்கும் போல இருக்கு அப்படின்றாரு.